Praise the Lord. Hallelujah. இயேசு நல்லவர், இயேசு எனக்கு போதுமானவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பதுவை புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தில் அவருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இன்று ஆண்டவர் அருள் வளங்களை அள்ளித்தருமாறு இந்த திருப்பலியில் நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். Praise the Lord. ஹalleluya. புனித அந்தோனியார் மறை வல்லுனராக அறியப்படுகிறவர். விவிலியத்தினுடைய ஆழமான சத்தியங்களை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்காக நியமிக்கப்பட்டவர். ஆகவேதான் அவருடைய ஒரு மறையுரையை கேட்ட 25,000 மேற்பட்ட மக்கள் ஒரே நாளிலே கத்தோலிக்க திரு அவைக்கு திரும்பி ஆண்டவருக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள் என்று அவருடைய வரலாற்றில் நாம் வாசிக்கிறோம். அந்த அளவிற்கு விவிலியத்தில் ஆழத்தை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர். Praise the Lord. அவர் கத்தோலிக்க திரு அவையினுடைய தலை சிறந்த மறைபொருள் என்று ஒன்றை விளக்கிச் சொல்வார். அது என்னவென்றால், யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14 இறை வார்த்தையிலே, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். விண்ணகம் கொள்ள முடியாத கடவுள், மண்ணகம் அறிந்து கொள்ள முடியாத கடவுள், அகில உலகமும் நிறைந்திருக்கிற கடவுள், இந்த படைப்பு அனைத்திற்கும் தலைப்பேராக இருக்கிற கடவுள் தன்னை படைப்போடு இணைத்து படைப்பின் மீட்புக்காக தனது இரத்தத்தையும் உடலையும் உயிரையும் தகன பலியாக ஒப்புக் கொடுத்த மறைபொருளின் தொடக்கம் அவருடைய இன்கார்னேஷன், மனிதரோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிற அந்த நிகழ்வு. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த மறைபொருளை அவர் தியானித்து தியானித்து இந்த உலகத்தினுடைய ஆழமான அன்பை, கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை அவர் எண்பித்து காண்பிக்கின்றார். அதைத்தான் 1 யோவான் 4 அதிகாரம் 9, 10 நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 4 அதிகாரம் 8, 9, 10 இந்த 3 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார், நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார், இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, நீங்கள் அவரை அன்பு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் கடவுள்தான். அவருடைய தன்மையிலோ அவருடைய வல்லமையிலோ எந்த குறைவும் இல்லை. மனிதர்கள் அவர்களுக்கு செலுத்துகின்ற புகழ்ச்சி பலியினால் தான் அவர் கடவுளாக உயர்ந்திருக்கிறார் என்று பல நேரங்களில் நாம் தப்பறையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தான் ஆண்டவர் தேவை தவிர கடவுளுக்கு படைக்கப்பட்ட பொருட்களுடைய மேன்மை அல்லது புகழ்ச்சி தேவை அல்ல. ஆனால் நாம் அவர் மீது வைத்திருக்கிற அன்பினால் அல்ல, கடவுள் நம்மீது அன்பு கொண்டுள்ளோம், நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இந்த அன்பை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு திருச்சபை தந்தையர்கள் ஒரு அருமையான உதாரணத்தை விவிலியத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார்கள். 2 அரசர்கள் புத்தகம் 4 அதிகாரம் 32 முதல் 34 முடிய உள்ள இறை வார்த்தைகளில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அங்கே ஒரு பணக்கார பெண்மணி எலிசா என்ற இறைவாக்கினரை தன்னுடைய இல்லத்தினுடைய மேலறையிலே தங்க வைப்பார். அந்த புனிதருடைய இவர் புனிதராக இருக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார். அப்பேற்பட்ட எலிசாவினுடைய மன்றாட்டால் அந்த பணக்கார பெண்ணுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அந்த குழந்தை திடீரென்று தலைவலி வந்து காய்ச்சலால் அவதிப்பட்டு இறந்து போகிறது, மடிந்து போகிறது. அப்போது உடனடியாக அந்த குழந்தையை எலிசாவினுடைய அறையில் மேலறையில் அந்த கட்டிலே படுக்க வைத்துவிட்டு எலிசாவை அழைப்பதற்காக ஓடோடி செல்லுகிறார். எலிசாவும் அந்த அழைப்பை கேட்டு விரைவாக அவருடைய இல்லத்திற்கு வந்து மேலறைக்கு சென்றவுடன் அவர்கள் இருவரையும்
அதாவது அவருடைய துணையாளரையும் அவருடைய அம்மாவையும் வெளியே அனுப்பிவிட்டு அந்த கட்டிலே இறந்து போன குழந்தையை உயிர் பெற்றெழச் செய்ய வேண்டும் என்பதற்காக 6 அடி உயரமுள்ள எலிசா, நல்ல உடல் திடகாத்திரமான ஒரு மனிதர், அவர் அந்த குழந்தையை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையின் கண்களோடு கண்களும் வாயோடு வாயும் அவருடைய கன்னத்தோடு கன்னமும் உடலோடு உடலும் அவரை தன்னுடைய சூட்டை அவர் மீது ஏற்றிய போது, அந்த குழந்தையின் மீது ஏற்றிய போது அவர் உயிர் பெற்று வருகிறார். இந்த வார்த்தையை இதோ இறை தந்தையர், திருச்சபை தந்தையர்கள் எப்படி விளக்குகிறார்கள் என்றால், இவ்வளவு உயரமான திடகாத்திரமான ஒரு மனிதன் ஒரு பச்சிலம் குழந்தையை, 3 அடி உயரமுள்ள அந்த குழந்தையை மீட்பதற்காக தன்னையே அவர் சுருக்கி கொண்டு கண்களோடு கண்களும் கன்னத்தோடு கன்னமும் உடலோடு உடலும் அது இணைத்து சூடு ஏற்றுகிற போது அந்த குழந்தை உயிர் பெற்றெழுந்ததைப் போல அகில உலகம் கொள்ள முடியாத கடவுள் இந்த மனித அவதாரத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, தன்னை சுருக்கி கொண்டு, தன் அன்பினை வெளிப்படுத்தி அதன் மூலமாக சாக கிடந்த இந்த உலகத்தை பாவத்தினாலும் பலவீனத்தினாலும் இந்த மனிதர்கள் இறந்து போய்விடக் கூடாது, அவருடைய ஆன்மா அழிவை நோக்கி செல்லக்கூடாது என்பதற்காக தன்னையே தகவமைத்து கொண்டார். இந்த உலகத்தோடு தன்னை இணைத்து கொண்டார். இதனை எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அந்த ரகசியத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாக பவுலடியார் எழுதுகிறார். ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். நீங்க யாரும் சொல்ல முடியாது, இயேசுவே நாங்கள் எவ்வளவு வேதனையோடு இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம், உமக்கு கண் இல்லையா, உமக்கு காது இல்லையா, உமக்கு இதயம் இல்லையா, நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று உமக்கு புரியாதா? நம் கடவுள் வாழும் கடவுள். உங்கள் இதய வேதனைகளையும் உள்ளத்து வேதனைகளையும் இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு வேதனைகளையும் அறிந்தவர் மட்டுமல்ல, அனுபவித்தவர். ஆகவேதான் இந்த பிறப்பினுடைய ரகசியம், மறைபொருள் கத்தோலிக்க திரு அவையிலே மிகவும் சிறந்த மறைபொருள் என்று பதுவை புனித அந்தோணியார் அறிவிக்கின்றார். ஆகவே அவர் சொல்லுகிறார், இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலங்கையை சாவின் வழியாக அழித்து விடவே அவர் இந்த அவதாரத்தை எடுத்தார். கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதினால் சோதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இன்று ஆண்டவர் என்னுடைய துன்பங்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்றால், என் வேதனை அறிந்த ஒருவரால் தான் அதிலிருந்து என்னை விடுவிக்க முடியும். என் துன்பங்களை உணர்ந்தவரால் தான் அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை அவர் கொடுக்க முடியும். ஆகவே நம் கடவுள் ஏதோ விண்ணகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள் அல்ல. நம்முடைய துன்பத்தை ஏதோ தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கின்ற ஒரு மனிதராக மட்டுமல்ல, நம்மோடு நம்முடைய இயல்பில் பங்கேற்று நம்முடைய மனதின் காயங்களை புரிந்து நம்முடைய உடலின் வேதனைகளை அறிந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். இதுதான் இந்த பிறப்பினுடைய ரகசியம். ஏன் அவர் குழந்தையாக பிறக்க வேண்டும்? இதை ஒரு கேள்வியாகவே பதுவை புனித அந்தோணியார் கேட்கிறார். ஆண்டவரே, நீர் பல மனிதர்களுக்கும் பல்வேறு விதங்களிலே நீர் உமது காட்சி வெளிப்படுத்தினீரே, எனக்கு ஏன் ஒரு சிறு குழந்தையாக, எனது கரங்களில் தவழுகின்ற குழந்தையாக வெளிப்பாடுகளே நீர் தந்தீர் என்று அவர் ஆண்டவரிடத்தில் அவர் உரையாடிய போது, கேட்கிற போது அவர் சொன்னாராம், எந்த ஆன்மாவை நான் அதிகமாக நேசிக்கிறேனோ அவர்களால் வழிநடத்தப்பட அவருடைய கரங்களில் அடங்கி இருக்க நான் ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த உலகமே அவரால் வழிநடத்தப்படுகிறது, இந்த உலகமே அவரை சார்ந்து வாழுகிறது. ஆனால் எந்த மனிதர் ஆண்டவரை மிகுந்த அன்பினால் நேசிக்கிறார்களோ அவர்களால் வழிநடத்தப்பட அவருடைய கரங்களில் அடங்கி இருக்க தேவாதி தேவன் ஆசை கொள்கிறார். இந்த உலகத்தில் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை கரம் பிடித்து நடத்தினார். சூசையப்பர் அவருடைய கரங்களை பிடித்து வழி நடத்தினார். அதன் பிறகு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
எவ்வளவு அந்தோனியாரை அன்பு கூர்ந்தார் என்றால், அவருடைய அன்பை அங்கீகரித்தார் என்றால், அவரால் வழிநடத்தப்பட ஒரு குழந்தை பசியெடுத்தால் தானே சாப்பிட முடியாது. தனது துன்பம் இருந்தால் வாயினால் வார்த்தையினால் சொல்லி அதை புரிய வைக்க முடியாது. அழுகையும் சிரிப்பும் தான் அதனுடைய மொழியாக இருக்கிற போது, இந்த எளிமையான உருவத்தை, அடுத்தவர்களை சார்ந்திருக்கிற அந்த தன்மையோடு குழந்தை இயேசுவாக அந்தோனியாருடைய கரங்களில் தவழ்ந்தார் என்றால், எந்த அளவிற்கு அந்தோனியாருடைய ஆன்மாவை ஆண்டவர் நேசித்திருப்பார், அவரை உயர்த்துவதற்காக தன்னை தாழ்த்தி கொண்டார் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். விண்ணுலகில் இருந்து ஆண்டவர் மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது நல்ல மனிதரின் நடுவிலே குழந்தை வடிவமாக வாழ ஆசைப்படுகிறார். ஒரு பாடல் அருமையா இருக்கும். விண்ணுலகில் நின்று தேவன் இறங்கி வருகிறார், நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார், எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியரின் கரங்களிலே குழந்தையாகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்தோனியாருடைய கரங்களில் மட்டுமல்ல, யாரெல்லாம் இயேசுவை மிகுந்த அன்பினால் நேசிக்கிறார்களோ அவர்களுடைய கரங்களிலே அவர் குழந்தையாக தவழ்வதற்கும், அவர்களால் வழிநடத்தப்படுவதற்கும், அவர்களை மேன்மைப்படுத்துவதற்கும் இன்றும் நம் மத்தியிலே வாழ அவர் ஆசைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு அந்தோனியார் கொடுக்கக்கூடிய முதல், நீங்கள் இயேசுவை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்றால் முதல் தன்மை என்னவென்றால் தூய்மையான உள்ளம். பிரைஸ் தி லார்ட். எந்த இதயம் தூய்மையாக இருக்கிறதோ அந்த உள்ளத்திலே இயேசு வாழ ஆசைப்படுகிறார். ஆகவேதான் திருப்பாடலில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய மலையிலே ஏற தகுதி பெற்றவர் யார், ஆண்டவருடைய மலையிலே நிற்க யாருக்கு தகுதி உண்டு என்பதை பற்றி திருப்பாடல் 24 3 முதல் 4 முடியுள்ள வசனங்களில் வாசித்தீர்கள் என்றால், கரைபடாத கைகளும் மாசற்ற இதயமும் கொண்டவர்கள்தான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்க முடியுமா. கரைபடாத கரங்களும் மாசில்லாத மனமும். இதைத்தான் திருப்பாடல் 51:10 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, தூயதோர் உள்ளத்தை எனக்கு தாரும், உறுதி தரும் ஆவியை எனக்கு தாரும், உமது பரிசுத்த ஆவியானவரை என்னிடமிருந்து அகற்றி விடாதீரும். இதுதான் ஒரு சிறந்த ஜெபமாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி ஜெபித்த ஜெபம். தூயதோர் உள்ளத்தை தாரும். ஏனென்றால் இன்று மனங்கள் உலகத்தினுடைய சக்தியினால் இயக்கப்படுகின்ற அந்த நிலையிலே பாவமும் பலவீனமும் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் சாபத்தோடும் நோய்களோடும் பல்வேறு விதமான உலகத்தின் தீமைகளால் ஆட்கொள்ளப்படுகிறது என்பதை இந்த முதல் வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை, மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்குவேன், கொடியேன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன், ஏனெனில் உன் குற்றம் பெரியது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகிறாய், உன் வேதனையை தணிக்க முடியாது, ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை, எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஏன் இவ்வளவு பெரிய பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, ஏன் இவ்வளவு பெரிய துன்பம் என்னை தாக்குகிறது, எதற்காக? சீராக்கு புத்தகம் 10:12 சொல்கிறது, ஆணவமே மனித பாவத்தின் தொடக்கம், அந்த பாவத்தினால் பலர் நிலைகெட்டு சென்று கடவுளின் கோபத்திற்கு ஆளானார்கள். அந்த ஆணவம் என்பது என்ன? பதுவை புனித அந்தோனியார் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். ஆணவம் யாரெல்லாம் ஜெபிக்க மறந்து, ஆண்டவரை துதிக்க மறந்து, கடவுளுடைய வார்த்தையை வாசிக்க நேரமில்லை என்று சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் அகங்காரத்தில் வாழ்கிறார்கள். ஆணவம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது. அப்ப கேட்கிறாங்க, ஜெபிப்பதற்கும் ஆணவத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? ஜெபம் செய்யாத ஒரு குற்றமா? எனக்கு எவ்வளவு வேலை கிடக்குது, காலையில் எந்திரிச்ச உடனே எத்தனை வேலை, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவருக்கு சமைக்கணும், எனக்குன்னு தனிப்பட்ட வேலைகள் இருக்குது, துவைக்கணும், சாப்பிட ஆக்கணும், எத்தனையோ வேலைகள். நான் வேலை செய்யாமல் இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பமா? அது அகங்காரமா?
அப்போ அவர் அந்தோனியார் பதில் சொல்லுகிறார், எந்த ஆன்மா கடவுளை தவிர என்னால் தனிப்பட்ட விதத்தில் எதையும் செய்ய இயலாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஜெபிக்காமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எல்லாம் அவரால் நடத்தப்படுகிறது என்று நினைக்கிற எல்லோரும் அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்த எவரும் ஜெபிக்காமல், துதிக்காமல், வாசிக்காமல் வாழவே முடியாது. அதற்கு அவர் சொல்லுகிற இறைவார்த்தை திருத்தூதர் பணி 17ஆம் அதிகாரம் 24 முதல் 26 முடிய உள்ள வசனங்களில் அவர் சொல்லுகிறார், அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம். ஏனென்றால் அவர் நம்ம ஒவ்வொருவருக்கு அருகிலே இருக்கிறார். தட்டி தடவியாவது அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அவர் நம்மை படைத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எப்படியாவது அவரை தேடி நீ கண்டுபிடிக்கணும். ஏனென்றால் அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம், அவரால் தான் நாம் வாழ்கிறோம், அவரில் தான் நாம் இயக்கப்படுகிறோம். அவர் இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஒரு முடி கூட நம்முடைய தலையிலிருந்து கீழே விழாது. அப்பேற்பட்ட தேவன், நம்மை சகலத்திலும் நடத்தி கொண்டிருக்கிற தேவனை நினைப்பதற்கு நேரமில்லை, வாய்ப்பில்லை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்து உன் அகங்காரம் உன்னை வாழ வைக்கிறது. நான் என் வாழ்க்கையை நடத்திடுவேன், நான் தான் இந்த வேலையை செஞ்சேன், நான் தான் இந்த இடத்தை நான் வாங்கினேன், நான் தான் இந்த குடும்பத்தை நடத்துறேன். ஆண்டவரே நீங்க தான் நடத்துறீங்க அப்படின்னு நினைக்கிற குடும்பம் என்னைக்கு ஜெபிக்காம தூங்க முடியாது. ஆண்டவரே இன்னைக்கு நிற்பதும் நடப்பதும் உம்முடைய கிருபையினால, நான் வாழ்வதும் இயங்குவதும் உடைய கிருபையினால. திருப்பாடல் 139 சொல்கிறது, ஆண்டவரே நான் நடந்தாலும் நீர் அறிகின்றீர், படுத்தாலும் அறிந்திருக்கிறீர், பாதாளத்தில் இறங்கி சென்றாலும் அங்கேயும் இருக்கிறீர், என் உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றீர், உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் எங்கே செல்ல முடியும்? இதான் ஆண்டவர் நம்மளோடே இருக்கிறாரு, எப்போது நம்மளோடு இருக்கிறாரு. எப்போதும் நம்மோடு இருக்கின்ற கடவுளை உணராமல் உலகத்தை பிடித்துக்கொண்டு, உன் அறிவை பிடித்துக்கொண்டு, இந்த உலகத்தினுடைய சம்பாத்தியங்களை பிடித்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறோம். பிசாசுடைய தந்திரமே, நாம் எதை பிடித்து கொண்டிருக்கிறோமோ அதை வைத்துத்தான் நம்மை அடிப்பான். உனது குற்றங்கள் மிகவும் பெரியது, உன் பாவங்கள் மிகவும் பெரியது. ஏதோ பாவம் என்றால் நம்முடைய செயல்பாடுகளில் வெளிப்படுவது அல்ல, மாறாக உன் எண்ணங்களில் யாரை முதன்மைப்படுத்தி, யாருக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து வழிநடத்துவதற்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் உங்களை வழிநடத்துவது? உங்கள் சிந்தனைகளா, உங்களுடைய அகங்காரமா, அல்லது நீங்கள் வைத்திருக்கிற சம்பாத்தியமா, அல்லது நீங்கள் இதோ உறவோடு இருக்கிறோம், எனக்கென்று பின்னணியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க எங்களை பார்த்துக்கிருவாங்க என்று மனித பலத்தையும் உடல் பலத்தையும் உலக பலத்தையும் நம்பி நாம் நம்மை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் மிகவும் பெரியது என்றால் நாம் செய்த செயல்பாட்டுகளினால் அல்ல, உன் எண்ணங்களில் ஆண்டவரை முதன்மைப்படுத்துவதற்கு மாறாக ஏதோ ஒரு ஓரத்தில் அவர் இருந்துட்டு போறாரு. தேவைக்கு பயன்படுத்தி தூக்கி எறிகிற ஊர்காயை போல கடவுளையும் கடவுளுடைய காரியங்களையும் நீங்கள் செய்கிற போது அதுதான் முக்கியமான பாவமாக மாறுகிறது. ஆனால் எப்போது கடவுளுக்கு நீங்கள் முதன்மை இடமாக கொடுக்கிறீர்களோ, பல நேரங்களில் தந்தை பியோ சொல்வார், என் துன்பங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன், ஏனென்றால் இந்த துன்பங்களே ஆண்டவரிடத்தில் என்னை நெருக்கமாக வருவதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த பாலைவனம் தான் என்னை ஆண்டவரை நேசிக்க கற்றுக் கொடுத்தது. இன்று உங்கள் துன்பங்களுக்காக நன்றி சொல்லுங்கள், இன்று உங்கள் வேதனைகளுக்காக நன்றி சொல்லுங்கள், இன்று நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த உடல் வியாதிகளுக்காக நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் இவைகள் தான் ஆண்டவருக்கு நெருக்கமாக உங்களை அழைத்து வந்திருக்கிறது. ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் 2வது பகுதியிலே எரேமியா புத்தகத்தில் சொல்லுகிறார், நான் உன் கூடாரங்களை மீண்டும் கட்டி எழுப்புவேன், அவர்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன், உங்கள் நகரம் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். இதை ஆண்டவரே செய்து முடிப்பார். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்ததால், அவரால் கட்டப்படுவதற்கு உங்களை விட்டுக் கொடுத்ததினால் இன்று ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அதனை நிறைவேற்றி அதனை கடவுளின் மாட்சிக்காக செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆசைப்படுகிறார். எதை இழந்து போனீர்களோ அதை மீண்டும் தருவதற்காக, எதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே அந்த மனிதர்களுக்கு சாட்சி சொல்ல இன்று ஆண்டவர் உங்களுடைய காயங்களையும் உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய நோய்களையும் ஆண்டவர் பயன்படுத்தி, அவர் நீங்கள் யாருடைய பிள்ளைகள், உங்களோடு இருப்பவர் யார், இந்த உலகத்தில் உங்களை படைத்த நோக்கம் என்ன என்பதை உங்கள் வழியாக இந்த உலக மனிதர்களுக்கு அறிவிப்பார். உலக ராஜ்யம், விண்ணக ராஜ்யம் இன்று உங்கள் வழியாக இந்த உலகத்தில் நிறைவேற்றப்படும். ஆகவே இந்த நாளிலே
நீங்கள் உங்களோடு ஐக்கியப்படுத்தி கொண்ட இயேசு கிறிஸ்துவிடம், உங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் அன்பை மீண்டுமாக காண்பிப்பதற்காக வந்த நேரத்திலே, குழந்தை இயேசுவாக கரங்களில் தவழ்ந்த அதே இயேசு, அந்தோனியாருடைய கரங்களில் தவழ்ந்த அதே இயேசு இன்று உங்கள் கரங்களிலும் தவழ்ந்து உங்கள் வாழ்வையும் ஆசீர்வதித்து உங்களையும் மேன்மையான காரியங்களை பார்க்க செய்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த வேலையை ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் வந்தது போலேயே இந்த இடத்தை விட்டு செல்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. உங்களுக்கு நோய்களை கொடுக்கவில்லை, வறுமையை கொடுக்கவில்லை, வேதனைகள் மத்தியிலே உங்களை நடத்தவில்லை. இதற்கு பின்னால் தேவனுடைய மகிமையான காரியம் வெளிப்படும்படியாக தேவ ஆசீர் இன்று உங்கள் இந்த உலகத்திற்கு உங்கள் வழியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நன்றியோடு அவற்றை ஒப்புக் கொடுங்க. அப்படி முடிந்தவர்கள் எழுந்து நின்று இன்று உங்களுடைய வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் உங்களோடு கரம் கோர்த்து நிற்கின்ற எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று உங்கள் கரங்களை நீட்டி விரித்து, இதோ உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவன். கண்களை மூடுங்க. உங்களுக்கு அருகில் தேவன் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கு அருகிலும் இன்று கடவுள் உங்களோடு தான் இருக்கிறார். இந்த உலகத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர், தன் மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக மனித அவதாரம் எடுத்தவர், கட்புலனாகாத கடவுளின் சாயலாக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து, கடவுளின் அச்சு பிரதியாக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட அதே ஆண்டவர் இன்று அவருடைய இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் அவருடைய தாராள உள்ளத்தோடு இன்று உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்க என்னோடு தங்கி இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அந்த பேதுரு கரங்களை உயர்த்தி சொன்னார், ஐயோ நான் மூழ்கி கொண்டிருக்கிறேனே, உமக்கு கவலை இல்லையா? இயேசுவே, நீங்க எங்க படகில் தான் இருக்கிறீங்க, எங்களுக்கு முன்னதா இருக்கிறீங்க. ஆனால் உம்மை பார்ப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தை உற்று நோக்கி உலகத்தினுடைய பிரச்சனைகளை பார்த்து, புயலையும் காற்றையும் பார்த்து நடுங்கிக் கொண்டு இதோ நான் மூழ்கி கொண்டிருக்கிறேனே, என் வாழ்வில் இருக்கிற இந்த துன்பங்களை பார்த்து உம்மை பார்க்க மறந்த நேரங்கள் இதோ. எபிரேயர் புத்தகம் 12:2 சொல்கிறது, நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துகிறவரும் அதை நிறைவு செய்பவருமான ஆண்டவர் இயேசுவின் மீது உன் கண்களை பதியவை. அந்த கண்களை அவர் மீது பதிய வைக்காவிட்டால் இந்த உலகத்தின் மீதும் இந்த பிரச்சனையின் மீதும் இந்த நோய்கள் மீதும் யார் யாரோ ஏதேதோ சொன்னார்களே அந்த வார்த்தையின் மீதும் என் கவனத்தை செலுத்தி இதோ நான் மூழ்கி கொண்டிருக்கிறேனே, அப்பா எனது கரங்களை பிடித்து தூக்கி எழுப்ப வாரும் என்று நீங்கள் என்று கேட்டால், எந்த இடத்தில் எந்த மனிதர்களால் எந்த நோய்களால் மூழ்கடிக்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே ஆண்டவர் தனது வல்லமையின் கரத்தை பிடித்து தனது வலக்கரத்தால் உன்னை தூக்கி எடுத்து இதோ நானே உன் தேவன் என்று உலகத்திற்கு அறிவிக்க இன்று ஆண்டவர் உன்னையும் தேடி வருகிறார். உனது கரங்களையும் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் உன்னை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் இந்த இடத்தில் உன்னை ஆசீர்வதிக்க பதுவை புனித அந்தோனியார் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய வாழ்வில் இருக்கிற துன்பங்களுக்கு காரணமாய் அமைகின்ற பாவங்களும் சாபங்களும் முறிக்கப்பட, பாவங்கள் மன்னிக்கப்பட பரலோகம் இன்று இறங்கி வருகிறது. அவருடைய இரக்கம் இன்று நமக்கு பொழியப்படுகிறது. விடுதலையும் சுகமும் நமக்கு கிடைக்கிறது. அந்த இயேசுநாதர்ட்ட நாம் நம்பிக்கையோடு செல்வோம். இயேசுவே, இன்று என்னை விடுவிக்க இதோ என் கரங்களை பிடித்து தூக்கி எடுக்க வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய என் ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். இதோ பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் இயேசு மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவன்பு கூர்ந்தீர். எந்த துன்பம் வந்தாலும்
வந்தாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை துதிங்க. தேவ மகிமை இந்த இடத்துல இறங்கி வரட்டும். உங்கள் அருகிலே இருக்கிற ஆண்டவர் உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறவர். உன் வேதனைகளை துன்பங்களை அறிந்தவர். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை இதோ நான் கண்ணார கண்டேன். அவர்கள் வேலையாற்றி கசந்து போய் அவருடைய உள்ளத்தில் அவர்கள் வேதனையோடு இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவர்களை விடுவிப்பதற்காக நான் இறங்கி வருகிறேன் என்று சொல்ல ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை விடுதலையின் வாழ்வுக்கு அழைத்துச் செல்ல இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தவர். இன்று உன் வாழ்க்கையிலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பல்வேறு தீமையின் கட்டுக்களினாலும் இதோ அடிமைத்தனத்தில் வைக்கப்பட்டிருக்கிற உங்களை மீட்பதற்காக இயேசு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த விண்ணக மன்னா இன்று உங்களையும் தேடி வருகிறார். உங்களை ரட்சிக்க, உங்களை மீட்க, இதோ என் மக்களின் பாவங்களை மன்னிக்க, பாவத்தில் இருந்தவர்களை விடுவிக்க, இதோ அவர்களுக்கு நிறை வாழ்வை கொடுக்க, விடுதலையின் வாழ்வு அவர்களை அனுபவிக்க இதோ நான் அவர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறேன். இதோ என் உறைவிடத்தை அவர்கள் மத்தியிலே நான் நிலைநிறுத்தியுள்ளேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ உங்கள் கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறவர். உன் இதயத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிறவர். உன் உள்ளத்தின் வேதனைகளை அறிந்திருந்து அதற்கான பதில்களை தந்து கொண்டிருக்கிறவர். இதோ பேதுருவின் கரங்களை பற்றி பிடித்து உயர்த்திய ஆண்டவர் இன்று உன் கரங்களையும் பற்றி பிடிக்கும்படியாக உனது கரங்களை ஆண்டவரிடத்தில் நீட்டு. ஆண்டவரிடத்தில் நீட்டு. வலது கரை உயர்த்தி இயேசு ஆண்டவரிடத்தில் உன் கரங்களை ஒப்புக்கொடு. இன்று ஆண்டவர் தாமே உன்னை விடுவிக்கும் தேவனாக வெளிப்படட்டும். இன்று உன் உடலுக்கு நோய்கள் இருந்து விடுதலை பெறும்படியாக தேவனே என் மீது மனமிரங்கும் என்று சொல்லி உன்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரிடத்தில் செல்லட்டும். உன் கரங்கள் ஆண்டவருடைய கரங்களுக்குள் இப்போது நீளட்டும். ஆண்டவர் தாமே அவருடைய படகிலை ஏற்றுவாராக. எந்த இடத்தில் அவமானப்பட்டியோ, எந்த மனிதர்கள் மத்தியிலே ஐயோ இந்த பேதுருவுக்கு தேவையா, இவன் எதுக்கு கடலுக்குள்ள இறங்கினா, இவனுக்கு இன்னமும் தேவை என்று அவரோடு இருந்த எல்லா நண்பர்களும் அவரை பார்த்து கேலி செய்து கொண்டிருக்கலாம். இன்று உன்னையும் பார்த்து எத்தனையோ பேர் கேலி செய்யலாம். இவனுக்கு தேவைதா, இவனுக்கு வேணும், இவன் குடும்பத்துக்கு வேணும்னு சொல்லி எத்தனையோ பேர் உன் குடும்பத்தை பார்த்து உன்னை பார்த்து அவமான வார்த்தைகளால் உன்னை இப்போது காயப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு எந்த இடத்தில் அவமானப்பட்டாயோ அதே இடத்திலே அதே படகிலே உன்னை மீண்டும் ஏறச் செய்து அவர்கள் மத்தியிலே உன்னை தலை நிமிர வைக்கிறவர். மகிழ்ச்சியின் தைலத்தால் உன்னை நிரப்புகிறவர். எதிரிகளுக்கு முன்பாக விருந்தொன்றை படைத்து என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். என் அருள் நலமும் பேரன்பும் உன்னை புடை சூழ்ந்து வழிநடத்தும் என்று இதோ திருப்பாடல் 23:4 முதல் 6 முடிய வசனங்களிலே நமக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர் உனக்கு இப்போது விருந்தொன்றை படைக்கிறார். எதிரிகளுக்கு முன்பாக விருந்தொன்றை படைக்கிறார். உன் பாத்திரம் இந்த இடத்திலே நிரப்பப்படுகிறது. இந்த உலகத்திற்கு செல்லும் போது இந்த உலகத்திற்கு ஆண்டவர் நீ செய்த நன்மைகளை இந்த உலக மக்கள் மத்தியிலே அறிவித்து அவரை மேன்மைப்படுத்துகிற பிள்ளைகளாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்று அவர் மாற்றுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க நம்பிக்கை இயேசுவே இன்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் எனக்கானது. என்னுடைய வார்த்தையோடு என்னுடைய வாழ்க்கையோடு பேசினீங்களப்பா ஆண்டவரே. இன்று அதனை செய்து முடிப்பதற்காக நன்றி. என்பது இன்று அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தரிசனங்கள் நிறைவேறட்டும். என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படட்டும். வேதனைகள் மாறட்டும். நோய்கள் குணமாகட்டும். இதோ உடல் உறுப்புகளில் இருக்கிற சகல விதமான அந்தகார சக்திகள் கொண்டு வந்திருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால இன்று ஜெயம் எடுக்கட்டும். நன்றி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ரத்தமே எங்கள் மீது மனதுருக்கம் கொள்கிற இயேசுவின் ரத்தமே இன்று எங்களுக்கு விடுதலை அனுபவங்கள் பெற்றுக் கொள்ளட்டும். உமது பிள்ளைகள் இன்று பெற்றுக் கொள்ளட்டும். இந்த இடத்திலே நம்பிக்கையோடு கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். வல்ல செயல்கள் நடக்கட்டும். அரும் செயல்களால் உமது பிள்ளைகளுக்கு நீர் உண்மையான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் கண்கள் மத்தியிலே நீர் இப்போது மகிமை பெறுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தையை நீர் அறிவிப்பதற்கு கொடுத்த வலிமைக்காக நன்றி. முது பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இவளை ஆசீர்வதியும், இவர்களை பலப்படுத்தும்.
நீரே அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறீர். உமது வார்த்தை அறிவிக்கப்படுகிற இடத்தில் எல்லாம் அற்புதங்களும் அதிசயங்கள் விடுதலையும் சுகமும் கிடைத்ததை போல இந்த இடத்திலும் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையானது மெய்யானது என்பதை நீர் இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படியாக உமது பிள்ளைகளுக்கு இந்த அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், விடுதலை நடக்கட்டும், மனமாற்றங்கள் நடக்கட்டும். அற்புத புனித அந்தோணியார் இந்த இடத்தில் அவருடைய மகிமையான வார்த்தைகள் அன்று அறிவித்து அநேக ஆன்மாக்கள் ஆண்டவருக்குள்ளாக அறுவடை செய்யப்பட்டதை போல இந்த இடத்திலும் ஆண்டவருக்காக அறுவடை நடக்கும்படியாக எங்களுக்காக அவர் பரிந்து பேசுவாராக. ஆமேன், ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு உம்முடைய அரசு வருக. இயேசுவுடைய அரசு வருக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய உயிருள்ள பிரசன்னத்தில் வந்து நிற்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய அருள் ஆற்றல் நிறைவாய் தங்கி வழிநடத்த அன்று மோயிசன் செபித்த போது ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வந்தது. எழுந்தருளும் ஆண்டவரே, எம்மேல் எழுந்தருளும் என்று அவர் ஜெபித்த போது மேக ஸ்தம்பம் அங்கே எழுந்து வந்து அவர்கள் மீது நிழலாடியது என்று நாம் விடுதலை பயனுள்ளே வாசிக்கிறோம். நாமும் இயேசுவே, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி மாறும், எங்கள் உள்ளத்தை ஆளுகை செய்யும் என்று நாம் வாஞ்சையோடு அழைக்கிற போது இதோ நம் மத்தியில் அவர் அசைவாடுகிறார். நம்மை ஆளுகை செய்வார், நம்மை வழிநடத்துவார். நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் அவர் குடிகொண்டு இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க அவர் என்றென்றும் நம்மோடு தங்க ஆசையோடு எழுந்தருளிருக்கிற ஆண்டவரை நம் உள்ளத்திலே ஆசையோடு வரவேற்போம். எல்லோரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். எல்லோரும் சேர்ந்து இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். எல்லோரும் சேர்ந்து இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை 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 ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே
யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன், யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா ஆமென். இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதனை ஆராதனை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா 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 தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நம் மத்தியில் எழுந்திருக்கிற தேவன் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடும் வலிமையோடும் உன் கடவுளாகி ஆண்டவரை நீ வாழ்த்தி போற்றுவாயாக. அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாமல் உன் இதயத்தால் உன் நெஞ்சத்தால் ஆண்டவரை போற்றுவாயாக. உன் குற்றங்களை எல்லாம் மன்னித்தவர், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கியவர், உனது வாழ்வுக்கு வளம் சேர்க்கின்ற அவருடைய உயிருள்ள உடனிருப்பினால் உன்னை மேன்மைப்படுத்தி இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ராஜாவினுடைய மகனாக மகளாக நம்மை தேர்ந்தெடுத்து இன்று அவருடைய நாமத்தினால்
இந்த உலகத்தில் ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை இதோ வான தூதர்களோடு இணைந்து இந்த இடத்திலே கூடியிருக்கிற பிரசன்னத்திலே இதோ ஆண்டவரை நாம் ஏற்றி போற்றுவோம், உளமாற பாடுவோம், உள்ளம் கனிந்த அன்போடு அவரை ஏற்றி போற்றுவோம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை துதிகன மகிமையால் என் வாயில் எழுகிற புகழ்ச்சியினால் உம்மை ஆராதித்து மகிழ்கிறோம். நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், எல்லா வழிகளிலும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். இஸ்ராயேல் மக்களை கழுகின் பருந்தின் சிறகிலே அவர்களை சுமந்து இதோ அவர்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விடுதலையின் வாழ்வுக்கு அழைத்து சென்றவரே, அதே போல எங்களையும் உமது சிறகுகளினால் சுமந்து பிசாசினுடைய எல்லா விதமான அடிமைத்தனங்களில் இருந்தும், உடலில் இருக்கிற வியாதிகளில் இருந்தும், மனதில் இருக்கிற காயங்களில் இருந்தும், பொருளாதார சிக்கல்களில் இருந்தும் எங்களை தூக்கி சுமந்து எங்களுடைய விடுதலையின் வாழ்வை, மகிழ்ச்சியின் வாழ்வை எங்களுக்கு தந்து இன்று நீரே ஆண்டவர் என்று எங்கள் வாழ்விலே நிரூபித்ததற்காக நன்றி கூறுகிறோம். ஓங்கிய புயத்தாலும் வல்ல செயல்களாலும் அரும் செயல்களாலும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை மீட்டு வருகிற போது நானே ஆண்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று இணைச்சட்ட நூலை நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படியே எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும், எல்லா நோய்களையும், எல்லா வறுமையின் பிடிகளையும், பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளினால் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை மீட்டு வருகிற போது நீரே உண்மையுள்ள தேவன், நீரே உண்மையுள்ள ஆண்டவர் என்று எங்கள் கண்கள் பார்த்து வியந்து உம்மை ஆராதிக்கும்படியாக இன்று எங்கள் கண் முன்னாக விடுதலையின் நாளை காணும்படியாக, வெற்றியின் நாளை காணும்படியாக அற்புதத்தின் காலங்களை எங்களுக்காக செய்து முடிப்பவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. எல்லாம் வாயை திறந்து ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு எனக்கு போதுமானவர். ஹalleluya ஹalleluya. மத்தேயு நற்செய்தி 13:45 நாம் வாசிக்கிறோம். இயேசுவை யார் என்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் இயேசுவிடத்தில் நோயுற்றவர்களை, கண் பார்வையற்றவர்களை, முடக்குவாதமுற்றவர்களை, பிசாசினால் பீடிக்கப்பட்டவர்களை அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவரை தொடுமாறு அனுமதிக்குமாறு, அவரை தொட அனுமதிக்குமாறு அவர்களிடம் வேண்டினார்கள். அவரை தொட்ட யாவரும் நலம் பெற்றார்கள், அவரால் தொடப்பட்ட யாவரும் நலம் பெற்றார்கள். அதே போல இன்று இயேசு யார், என் வாழ்க்கையில் அவர் செய்த சகல நன்மைகள் என்ன, அவருடைய திரு ரத்தம் எனக்கு செய்து தந்த விடுதலையின் வாழ்வு என்ன, அவருடைய சிலுவை மரணத்தினால் நான் பெற்றுக்கொண்ட விடுதலையின் நாட்கள் என்ன என்பதை உணர்ந்து அந்த இயேசுவினுடைய சிலுவைக்கு அருகிலே உடைக்கப்பட்ட அப்பமாக இன்று வெளிப்பட்ட இயேசு நாதருடைய உயிருள்ள பிரசன்னத்திற்கு மத்தியிலே வந்து நிற்க நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட அனுமதிக்குமாறும், அவரை தொடுமாறும் இன்று நீங்கள் வந்தால், இன்று உங்கள் உள்ளத்திலும் உடலிலும் வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் விடுவிப்பார். ஆமென். ஹalleluya ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு எனக்கு போதுமானவர். ஹalleluya ஹalleluya. வலிப்பு நோயினால ஒரு மனுஷன், அவருடைய குழந்தை வலிப்பு நோயினால அழுது கொண்டு இருக்கிற போது அவன் தன் சீடர்கள்ட்ட கொண்டு வந்தான். இயேசுவினுடைய சீடர்களில் கொண்டு வந்து இவனை குணமாக்கும்படியாக விட வேண்டினார். ஆனால் அந்த சீடர்களால் அந்த பிசாசை விரட்ட முடியவில்லை. அப்போது இயேசு மறுரூபமான மலையிலிருந்து இறங்கி வருகிற போது அந்த இயேசுவிடத்தில் அவர்கள் அந்த பிசாசினால் பீடிக்கப்பட்ட மனுஷனை கொண்டு வந்து காலில் போட்டு
அவன் சொல்லுவான், அந்த தகப்பன் இயேசுவை பார்த்து சொல்வான், இயலுமானால் உம்மால் ஏதாவது செய்ய முடியுமானால் இந்த மகனுக்கு விடுதலை தாங்க, இந்த பிசாசை விரட்டுங்க என்று அவன் கதறி அழுதபோது ஆண்டவர் சொன்னார், இயலுமானாலா, நீ இயலுமானாலா, கொஞ்ச நெஞ்ச விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடாதீர்கள். ஏதோ ஆண்டவரால முடிஞ்சா முடியட்டும் என்று அவன் நம்பிக்கையினால் ஆண்டவரை தேடாதீர்கள். ஆண்டவர் சொன்னால் அந்த மகனை பார்த்து, இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் இயலும். ஆமென். நம்புகிறவர்களுக்கு எல்லாம் இயலும். நீ நம்பினால் மேலானதை காண்பாய். மார்த்தா, 3 நாட்களாக உன் சகோதரன் இந்த கல்லறையிலே அடைக்கப்பட்டு அவன் கட்டப்பட்ட நிலையில் நாற்றம் எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கிறானோ, இன்னைக்கு பல நேரங்களில் மருத்துவர்கள் கைவிட்டு இந்த நோய் குணமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, இந்த மகனுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை, இந்த குடும்பம் இணைவதற்கு எந்தவித முகாந்திரமே இல்லை என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறார், நீ நம்பினால் மேலானதை காண்பாய். நீ விசுவசித்தால் நீ விசுவசித்தபடியே உனக்கு நிகழும். அந்த மகன் சொன்னான், ஐயா, என் நம்பிக்கையின்மையை குணமாக்கும். மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் அவநம்பிக்கை. இது நடக்குமா நடக்காதா, ஆண்டவரே உம்மால் அது முடியுமா முடியாதா என்று அவன் நம்பிக்கையோடு, அரைகுறை நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுகிறவர்கள் அவர்கள் அவிசுவாசத்தினாலே அழிந்து போகும்படியாக சாத்தான் அவர்களுடைய நம்பிக்கையின் கண்களை குருடாக்குகிறான் என்று 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறது. இந்த உலகத்தின் தெய்வம் நமது அறிவு கண்களை குருடாக்கி மாட்சி பொருந்திய இயேசு இந்த உலகத்திலே உயிருள்ள தேவனாக நடமாடி பாவத்திற்கும் சாபத்திற்கும் ஆட்பட்ட மக்களை விடுவித்துக் கொண்டே அன்று நாசரேத்தூர் வீதிகளிலே நடந்து நடந்து இந்த உலகத்தை மீட்டெடுத்த அதே தேவன் இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை நம் கண்கள் உணராதபடி, நமது அறிவு கண்களை குருடாக்கி மாட்சி பொருந்திய இயேசுவை நாம் காண முடியாதபடி நம்முடைய கண்களை அவிசுவாசத்தால் கட்டுகிறான். இன்று உலகம் விடுதலையும் சுகத்தையும் அற்புதத்தையும் காண முடியாமல் தவிப்பதற்கு ஒரு காரணம் அவநம்பிக்கை. இன்று அந்த அவநம்பிக்கையை இன்று நம்மிடமிருந்து அகற்றி, இயேசுவே, நான் முழுமையாக உம்மை விசுவசிக்க என் அகக்கண்கள் திறக்கப்படட்டும் என்று அந்த தகப்பன் கதறியதைப் போல, ஆண்டவரே என் அவநம்பிக்கை நீக்க எனக்கு உதவும் என்று சொல்லி, இயேசுவே என் மகனுக்கு சுகத்தை தாரும் என்று அவன் ஜெபித்த போது ஆண்டவர் அந்த பிசாசை கடிந்து கொண்டார். அவன் உடனடியாக அவன் சுகம் பெற்றான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு பல்வேறு தேவைகளோடு, மனதில் பாரத்தோடு, பல்வேறு வேண்டுதல்களோடு இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். பதுவை புனித அந்தோனியாருடைய பரிந்துரை நாடி வந்திருக்கிறோம். அந்த புனிதர் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நமக்காக பரிந்து பேசி இன்று கண்டிப்பாய் நம்முடைய கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி நம்முடைய வாழ்வை நிறைவு செய்வார் என்ற விசுவாசத்தில் நீங்கள் இன்று வந்தீர்கள் என்றால், முழுமையான விசுவாசத்தோடு இந்த உயிருள்ள இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், விடுக்கிற கண்ணீர் ஒன்றும் வீணாய் போகாதபடி இன்று உங்கள் வாழ்வை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. யாரெல்லாம் விசுவசிக்கிறீங்களோ அவங்களை கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு எனக்கு போதுமானவர், இயேசு எனக்கு போதுமானவர். அப்படி முழந்தால் படிடுவோமா? முழந்தால் படிட்டு வலது கரத்தை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய 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 துன்பங்களை நீங்கள் சுமந்து வந்திருக்கலாம். முடக்குவாதமுற்ற மனிதன் 4 பேர் கட்டிலே சுமந்து வந்ததை போல இன்று நீங்கள் உங்கள் சுமைகளை கட்டிலே நீங்கள் கட்டி இதோ ஓட்டை பிரித்து கொண்டு இயேசுவுக்கு முன்பாக நீங்கள் வைத்ததை போல, அன்று அவர்கள் வைத்ததை போல இன்றும் பலரும் கண்ணீரோடு உங்கள் சுமைகளை கரங்களிலே சுமந்து வந்திருக்கலாம், இதயத்தில் சுமந்து வந்திருக்கலாம். இதோ இயேசுவுக்கு முன்பாக அந்த கட்டில் வைக்கப்பட்ட போது அந்த முடக்குவாதமுற்ற மனிதனை பார்த்து இயேசு எழுந்து நட என்று சொல்லி அவருடைய முடக்கப்பட்ட அந்த நிலையை அவர் அவிழ்த்து விட்டதை போல இன்று உங்கள் வாழ்வையும், முடங்கி போன உங்கள் வாழ்வையும் இன்று எழுந்து நடக்கும்படியாக, தலை நிமிரும்படிக்காக, எந்த இடத்தில் நீங்கள் சோர்ந்து வீழ்ந்து தலை குனிந்து நடந்தீர்களோ அதே இடத்திலே சாட்சியமாய் வாழும்படியாக இன்று ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிற நேரம். அந்த இயேசுவோடு, இயேசுவுக்கு முன்பாக நம்பிக்கையோட நீங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
இயேசுவை சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. இயேசுவை நம்புவேன், இயேசுவை மீண்டுமாக நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் என்று விண்ணக தந்தை நமக்கு உறுதி தந்திருக்கிறார். இயேசு இதோ நம் மத்தியிலே உயிருள்ள தேவனாக இருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே உயிருள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் கூடியிருக்கிறோமோ, இதோ இந்த திரு நற்கருணையின் வழியாகவும் நமது பிரசன்னத்திலே 2-3 பேர் அவருடைய நாமத்தில் கூடியிருக்கிற இந்த திருச்சபையின் மத்தியிலும் இயேசு மெய்யாகவே பிரசன்னமாய் இருக்கிறார். அவருடைய உயிருள்ள உடனிருப்பு இன்று சாவின் கயிறுகளை அவிழ்க்கட்டும். நம் பாவத்தின் சம்பளமான சாபங்களை முறிக்கட்டும். இன்று பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிற மகனே மகளே, இன்று இயேசுவிடத்தில் வந்திருக்கிறீர்கள். இயேசுவிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறீர்கள். அவருடைய காரியத்தை கேட்டு இதோ அவருடைய நாமத்தினால் கேட்ட எதுவும் பெறாமல் போகாது என்று நமக்கு இதோ விவிலியம் கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற யாவத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறீர்கள் விசுவாசத்தோடு. இயேசுவே என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் கணவரை, என் மனைவியை, என்னுடைய பொருளாதாரத்தை நீர் இப்போது பலப்படுத்தும், அதனை தொட்டு சுகப்படுத்தும், ஆசீர்வதியும் என்று நீங்கள் எதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அவற்றை எல்லாம் ஆண்டவர் இன்று நன்மையாக மாற்றி தருகிறார். இதோ நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவரோ இன்று நீங்கள் காணும்படியாக நன்மையாக சகலத்தை மாற்றிவிட்டார் என்று யோசேப்பு அன்று அறிக்கையிட்டதை போல இன்று சாத்தானால் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு நோய் நொடிகள், வறுமைகள், பிணிகள், என்னுடைய உடலிலும் மனதிலும் இருக்கிற காயங்கள் அனைத்தையும் இன்று நீங்கள் காண்பதை போல
இயேசு உங்களுக்கு நன்மையாக மாற்றி தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. உங்கள் கண்ணீரை ஒப்புக் கொடுங்க, உங்கள் வேதனையை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்க, உங்கள் நோய்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. சகலத்தையும் நன்மைக்காக ஆண்டவர் மாற்றி அமைப்பார். உங்கள் விசுவாசத்தால் இன்று ஜெயம் கொள்வீர்கள். உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் தளரா மனம் கொண்டவர்களாக இருங்கள் என்று விவிலியம் கற்றுக் கொடுக்கிறது. தளரா உள்ளத்தோடு, இயேசுவே என் தாவீதின் மகனே, எங்கள் மீது மனதுருக்கம் கொண்டு எங்கள் வாழ்வை பலப்படுத்தும், எங்கள் மனங்களில் இருக்கிற காயங்களை ஆற்றும், உடலில் இருக்கிற வேதனைகளை, உடல் உறுப்புகளில் இருக்கிற வேதனைகளை, இதோ சொல்ல முடியாமல் நாம் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேதனை துன்பங்கள் அனைத்தையும் இயேசுவே இன்று நீர் மன மகிழ்ச்சியாக மாற்றுவீராக, மனமாற்றத்தை எங்களுக்கு தருவீராக. வல்லமையோடு நாங்கள் இந்த உலகத்தில் உமக்கு சான்று பகர எங்கள் வாழ்வையும் சாட்சியாக மாற்றுவீராக. ஹalleluya 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 ஹalleluya. ஒப்புக் கொடுங்க. இதோ இந்த நேரம் மகிமையின் நேரம், மாட்சி நேரம். ஆண்டவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். இதோ என் ஆண்டவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று யோபு என்று அறிக்கையிட்டார். யோபு புத்தகம் 42:2 நாங்கள் வாசிக்கிறோம். சர்வ வல்லவரான ஆண்டவர் என்னுள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். இதோ அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிற நேரம் இது. நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம், கண்ணீர்கள் எல்லாம் வீணாய் போகாதபடி தேவ பிரசன்னத்தில் இதோ புகழ்ச்சி பலியாக அது ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வந்து கொண்டிருக்கிறது. இதோ மெய்யான தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையில் செயலாற்றி அதன் வழியாக மாற்றி வருகிற நேரம் வந்து விட்டது. இயேசுவே 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 இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு பார்த்து. நம்புவே இயேசுவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் வைத்த அத்துணை வேண்டல்களும் மன்றாட்டுகளும் ஜெபங்களும் விண்ணகத்தில் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனை நமக்காக விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசி நம் பாவங்களை மன்னிக்க மட்டுமல்ல, நம்முடைய பூரண சுகத்தை, என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, நிறைவாக பெறும் பொருட்டு இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி நம் பாவங்களுக்கு பரிகரித்த இயேசுவின் இரத்தம் இன்று நமக்காக யுத்தம் செய்கிறது. எபிரேயர் புத்தகம் 12:24 சொல்லுகிறது, ஆபேலின் இரத்தத்தை போலன்றி இயேசு கிறிஸ்துவின் மாசு மறுவற்ற இரத்தம் இன்று நமக்காக யுத்தம் செய்கிறது. திருவெளிப்பாடு 12:8 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் அவர்கள் பகர்ந்த சான்றாலும் சாத்தானை ஜெயம் கொண்டார்கள். இன்று நம் வாழ்க்கையிலே பாவத்தினாலும் பலவீனத்தினாலும் சாபத்தினாலும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேதனையும் நம்மிடமிருந்து அகற்ற இயேசுவின் இரத்தம், இயேசுவினுடைய பாடுகள், இயேசுவினுடைய உயிருள்ள பிரசன்னம் இன்று நமக்காக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. நம் வாழ்வை ஆசீர்வதிக்க, நாம் கட்டி எழுப்பப்பட, இழந்து போனதை தேடி மீட்பதற்காகவே மனித மகன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற சத்தியத்தின்படியே நீங்கள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் இழந்தீர்களோ, சுகத்தை, பணத்தை, மனதினுடைய நிம்மதியை எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து மீண்டும் உங்களுக்கு தருவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். சக்கேயுவின் இல்லத்திலே எழுந்தருளி வந்தவர், மார்த்தா மரியாவின் இல்லத்திற்கு வந்தவர், இன்று நம் உள்ளத்திற்கு வந்து நம் உள்ளத்தோடு பேசி நம் வாழ்வையும் இன்று பலப்படுத்த போகிறார், நம்மை சுகப்படுத்த போகிறார், நமது வாழ்வையே இந்த உலகத்திற்கு அடையாளமாக சாட்சியமாக மாற்றப் போகிறார். அந்த விசுவாசத்தோடு அந்த இயேசுவை நோக்கி, வாங்க ஆண்டவரே, என் உள்ளத்திற்கு எழுந்தருளி வாங்க. அந்த சக்கையை போல மனமகிழ்ச்சியோடு உங்கள் உள்ளத்திற்கு அவரை வரவேற்றுக் கொண்டால் உங்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சி நிலைக்கும், உங்கள் குடும்பத்திலே சமாதானம் நிலைக்கும். உங்கள் இந்த உடல் உறுப்புகளிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிற எல்லா விதமான கிருமிகள், அந்தக்கார சக்திகள், இன்னும் உங்களுடைய வியாதியை கொண்டு வருகிற கிருமிகளுடைய தாக்கங்கள் அனைத்தையும் ஆண்டவர் உங்களிடமிருந்து அகற்றி அவர் உங்கள் வாழ்வை ஆரோக்கியத்தோடு, மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு இந்த இடத்திலே ஆண்டவரை போற்றி புகழும் சாட்சியம் உள்ள பிள்ளைகளாக உங்களை மாற்ற தொடர்ந்து ஆண்டவர் உங்களை வழிநடத்த நீங்களே ஒப்புக் கொடுங்கள். இதோ இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற போதே, ஆண்டவரே நீங்கள் எங்களோடு வாங்க தங்குங்க என்று அந்த எம்மாவூஸ் சீடர்கள் குழப்பத்தின் நடுவில் நடந்து கொண்டிருக்கிற போது அவரை நீங்கள் எங்களோடு தங்குங்கன்னு சொன்னாங்களோ, அதே போல நீங்களும் ஆண்டவரை சொல்லுங்க, எங்களோடு தங்குங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு இருங்க நீங்கள் என்று ஜெபிக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்வு மாற்றம் பெறும், ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் உடல் நோய்களெல்லாம் குணமாகும்.
என்ற உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின்பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.